ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்ரேன் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் முறையில் நம்ம தந்துட்டுருக்கோம். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதோட ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள், தெரியும் நம்மளோட அக்யூரசி என்னென்னு கைஸ். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கோம். ஸோ என்னால் வீடியோஸ் போட முடியலனாலும் ஸோ அதில் வந்து அடிக்கடி நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போல்லாம் என்னால் முடியுதோ அப்போ கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். முடியாத பட்சத்தில் இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் தந்துட்டுருப்பேன். சரிங்களா? உங்களில் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், தான், ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகே கைஸ், ஸோ முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா சிபி ரிஜிஸ்டர்ட் யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து முக்கியமாக மார்க்கெட் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது, ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். கைஸ் இப்போ வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி செலக்ட் பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், கரண்ட் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் யாரெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ 23,400 புட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் வந்து 23,600 622. சரிங்களா? 600க்கு மேலே தான் முடிஞ்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23,400 ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை தந்திருக்காங்க புட் ஆப்ஷனில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஏன் இதை தந்திருக்கான்றதை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். தெரியலன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 23,400ன்ற கால் ஆப்ஷனும் இருக்குது. சரிங்களா? இவங்க 2 பேருமே வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணாலும் சரி, லாங் ஸ்ட்ராடல் பண்ணாலும் சரி, செல்லர்ஸ்க்கு வந்து ஸோ அவங்களுக்கு வந்து லாபம் வர மாதிரி தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராடல், ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராடல். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரேங்கல் அப்படின்னா வந்து அது கூட வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரேங்கல். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், 300. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து ஸ்ட்ராங்கல் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கல் அப்படி ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை பண்ணால் வந்து ஸ்ட்ராடலு. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செல்லர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து புது கான்ட்ராக்ட் வந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கலை பொறுத்த வந்து அவங்க வந்து லாங் ஸ்ட்ராடல் பண்ணுறாங்களா, ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், நாளைக்கு இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கக்கூடியது. ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராடல் படி பார்த்தீங்க அப்படின்னா 23,400. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது ஸ்ட்ராடலோட லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். 23,400. ஸோ இந்த 23,400ன்றதை நம்ம எடுத்துகிட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 23,400 கூட கால் ஆப்ஷன் கூட அதோட இந்த ப்ரீமியத்தை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியத்தை உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த கால் ஆப்ஷனில் 23,400 கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த க்ளோசிங் ப்ரைஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ 400 + 303 எவ்வளோ வருது? 703 அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் அந்த ப்ரைஸை வந்து 23,400 + 303 ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 703ன்னு வருது. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 23,703 போட்டுட்டு இது வந்து ஷார்ட் ரேஞ்சுன்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா R1 போட்டுக்கோங்க. அப் சைடில் R1 போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து R1 ரேஞ்சு. ஸோ அடுத்தது
இந்த நிஃப்டி சார்ட் படியே பாருங்கள். சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அது என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ் இது 302 303 ஆட் பண்ணிட்டோமா, இது கூட இந்த 52 புட்டோட வேல்யூ ஆட் பண்ணுங்கள். இது கூட அப்போ என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த 52ன்ற வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. 755 அப்படின்ற லெவலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. $23,755 இது வந்து R2 போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ஸோ புட் ஆப்ஷன் கூட 23,400 கூட என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 23,400 மைனஸ் இந்த 303 போடுங்க. 23,097 S2 அது S1 ஓகே S2 இது 23,000 எவ்வளோ வந்துச்சு, 23,097. ஸோ க்ரீன் கலர் சப்போர்ட். சரிங்களா? ஸோ இன்னொரு லெவல் என்னது 56. ஸோ இது கூட வந்து 23,400 கூட மைனஸ் இதில் என்ன வேல்யூ இருந்துச்சு பாருங்கள். ஸோ 303 + 52 355 வந்துச்சுங்களா? ஸோ அப்போ நம்ம 355 அப்படின்ற வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ 23,045. ஸோ இதுதான் வந்து S2. ஸோ நீங்கள் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ தந்துக்கோங்க. சரிங்களா? இங்கே ஒரு சாரி இது S1 கைஸ், S2 போட்டுனா ஃபஸ்ட்டு தந்தது S1, இது S2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேஞ்சை வந்து S1 S2 கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த செல்லர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து ஆவரேஜ் வேல்யூவில் தான் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூக்கு மேலே போகும்போது தான் வந்து லாஸை வந்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை இதுக்கு மேலே வரும்போது ஸோ எஸ்டர்டே ஹைன்றது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே வராங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே வராங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து அவங்களோட லாஸை புக் பண்ணுறதுக்காக, அதாவது இது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களோட R2 லெவல் வரையும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 755 வந்து உடைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க லாஸை புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் கவரிங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செல்லர் வந்து பையராக மாறும்போது ஸோ நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ மார்க்கெட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பனிங் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5லேருந்து ஒரு 15-20 பாயிண்ட்குள்ளே ஓப்பன் ஆகிறோன்னா ஃப்ளாட் ஓப்பன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறான்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளாட் ஓப்பன் மார்க்கெட் சொல்லுவோம். ஸோ இதுவே பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது, மார்க்கெட் வந்து ஃப்ளாட், அதாவது ரொம்ப பெரிய கேப் அப்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே வரணும். ஸோ எஸ்டர்டே ஹைக்கும் மேலேயும் இல்லாமல் எஸ்டர்டே க்ளோஸுக்கும் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஒரு 15-20 பாயிண்டில் ஓப்பன் ஆகிறோம். நம்ம வந்து பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லுவோம். எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே சின்னதாக ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது வந்து பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லுவோம். அதே நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னா ஸோ இவனும் அதே மாதிரி தான். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங்லேருந்து சின்னதாக, அதாவது கேப் டவுன்னா பெரிய கேப் டவுனும் இல்லாமல் எஸ்டர்டே லோவுக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஓப்பன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற வேல்யூவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற வேல்யூ நம்ம இன்னும் ஆட் பண்ணல.
ஸோ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ 23,622 23 போட்டுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் தராங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டில் அந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் ஏன் ரிவர்சல் ஆகுறான், இந்த இடத்துல வரும்போது ஏன் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்ற காரணங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல்னா என்ன, லாங் ஸ்ட்ராடல்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து இந்த மாதிரி சார்ட்டை பார்த்து நீங்கள் நிஃப்டி வெப்சைட்டில் தரக்கூடிய இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போது நான் தந்திருக்க இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு எவ்வளோ தூரம் மேலே போவோம் அப்படின்றத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராடல் பண்ணுறவங்கள வச்சு நம்ம வந்து இந்த ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டு தான் இருப்பாங்க. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஸோ லாங் ஸ்ட்ராடல் வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறவங்க தான் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஸ்ட்ராடல்ஸ் பற்றிலாம் அதிகமாக போக வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ரேஞ்சை வந்து எப்படி எடுக்கணும், ஷார்ட் ரேஞ்ச் எப்படி எடுக்கணும், ஒயிட் ரேஞ்ச் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் தரக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் நாளைக்கு என்னென்னா ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸு. இதுதான் அந்த முக்கியமான லெவல்ஸ். இங்கே பாருங்கள், நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுகும்போது இந்த 23,400 எய்தர் கால் இல்லைன்னா புட்டு. ஸோ யார் வந்து இந்த 175லேருந்து 178 பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலுக்கு மேலே, அதாவது ஆவரேஜ் வேல்யூ சொல்லலாம், பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லலாம், இந்த லெவலை சஸ்டெயின் பண்ணுறானோ, அதாவது ஓப்பன்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து கீழே வந்துட்டு திரும்பவும் இப்படி மேலே போகணும் அந்த லெவலில், அதாவது ஓப்பன் ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே வரும்போது நீங்கள் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் 175 வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் கிட்ட வரும்போது நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை இதுக்கு முன்னாடியே 5 பாயிண்ட் முன்னாடி எடுத்தாலும் சரி, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 175லேருந்து 180ன்ற இந்த வேல்யூவில் சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 182 அந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அக்யூரேட்டாக வேணால் நீங்கள் இந்த லெவலில் ட்ரேட் எடுக்கலாம், பயப்படாமல் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கீழே சப்போர்ட் வந்து இந்த லெவல் 132 அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இந்த ரேஞ்சுக்கு வருவான். ஸோ அதனால் இந்த 132ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு. ஸ்டாப் லாஸ் என்ட்ரி இங்கே தான் வந்து எஃப்ஐஐ, டிஐஏ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள்லாம் வந்து வாங்கக்கூடிய லெவல் தான் 132ன்ற ப்ரைஸு. ஸோ கால் ஆப்ஷனும் இல்லைனா புட் ஆப்ஷன் யார் வந்து இந்த ப்ரைஸை வந்து தக்க வைக்கிறாங்களோ அதுக்கு மேலே இந்த ப்ரைஸ். ஸோ ஒருத்தர் மேலே போகும்போது இன்னொருத்தர் இந்த ப்ரைஸ் 132 அப்படின்ற ப்ரைஸை பிரேக் பண்ணணும். சரிங்களா? இல்லைனா 2 பேருமே சமமான அளவில் இருக்காங்க அப்படின்னா யார் பிரேக் பண்ணுறானோ 175 அவன் மேலே போகணும், இன்னொருத்தவங்க அதே பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஒன்று பிரேக் ஈவன் பாயிண்டில் 2 பேரும் சமமான அளவில், ஒருத்தர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், ஒருத்தர் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்கணும். ஸோ யார் கீழே இருக்கானோ அவன் மேலே போகணும், யார் ப்ரீமியம் அதிகமாக இருக்கானோ அவன் மேலேருந்து உடச்சி கீழே வரணும். சரிங்களா? எய்தர் வந்து இது எப்படி நடக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க ஓப்பன் ஈக்குவல் டு லோ வச்சுருக்கணும், இன்னொருத்தவங்க இல்லைனா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வச்சுருக்கணும், இல்லைனா ஓப்பன் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கானான்னு பார்க்கணும். இப்படி இருந்தானா இவன் ஸ்ட்ராங்கு. சரிங்களா? இது ஸ்ட்ராங்கு. ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்றவன் மைனஸு. சரிங்களா? ஓப்பன் ஈக்குவல் டு லோன்றவன் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நீங்கள் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் தெரியாமல் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும் கைஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதுதான் 23,400 கால் இல்லைனா புட்டு. அதே மாதிரி மார்க்கெட் புட் ஆப்ஷன் சைடில் போகிறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நீங்கள் ஐடிஎம்மில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் தருவாங்க. சரிங்களா? இதுவே மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடில் போகிறாங்க அப்படின்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பேக்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய லெவல், முக்கியமான லெவல். சரிங்களா?
நம்ம மேத்தமேட்டிக் முறையில் தரக்கூடிய இந்த ப்ரைஸ் ப்ரீமியம் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி அதே மாதிரி பிரேக் இவன் பாயிண்ட் என்ட்ரி ஒன்ஸ் இதை யார் சஸ்டெயின் பண்ணாலும் ஃபர்தராக வந்து இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டார்கெட்ஸ் எல்லாம் போயிட்டு இவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ டார்கெட் தனியாக தந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பாட்டம் சப்போர்ட் லெவலில் இங்கே லாஸ்ட்டில் இருக்க காலம் வந்து இது வந்து பாட்டம் சப்போர்ட். சரிங்களா? 23,400க்கு பாட்டம் சப்போர்ட் 44. ஸோ ஒருவேளை 132 அதோட எஸ்எல் என்ட்ரிக்கு கீழே வராங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய லெவல் 120. அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா இந்த அடுத்தடுத்த சப்போர்ட்லாம் கீழே இருக்குது. சரிங்களா? அதுதான் இங்கே பாட்டம் சப்போர்ட்டாக 44 தந்திருக்கேன். ஓகே கைஸ். ஸோ இது வந்து மேக்ஸிமம் போனோம்னா 23,400 335 அப்படின்ற ப்ரைஸு, அதுக்கு மேலேயும் போகலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம மேத்தமேட்டிக்கல் முறையில் நம்ம தந்திருக்க லெவல்ஸ். ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாம், ஃபிபனாச்சி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரேடல் அடிப்படையில் ஸோ இப்படி வந்து அப் சைடில் R1 R2 எடுக்கணும், டவுன் சைடில் S1 S2 எடுக்கணுன்றதை நம்ம இப்போ பார்த்து மார்க் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த லெவல்ஸை உன்னிப்பாக கவனிங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாளைக்கு கண்டிப்பாக அந்த லெவல்ஸ்லலாம் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் தருவாங்க. ஸோ ஒன்ஸ் அப் சைடில் நல்ல ரேலி வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி, அதாவது ப்ரீவியஸ் லோஸ்லேருந்தே ஓப்பன் ஆகி ஸோ இந்த இடத்துக்கிட்டே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து இந்த R1 R2 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப் சைடில் ரேலி தருவாங்க. நீங்கள் வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சிஇ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லாமல் ப்ரீவியஸ் லோஸ்க்கு கீழே தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அது வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. பட் இருந்தாலும் நமக்கு டவுன் சைடில் இந்த பிஎஸ்ஐ லெவல்ன்ற ஒரு முக்கியமான ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுவான், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பான். சரிங்களா? ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யோசிக்கணும். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபால் வந்து கீழே நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த எஸ்டர்டே லோ அப்படின்ற இந்த வேல்யூவை போயிட்டு அவன் வந்து ரிட்டர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லோன்ற வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி நேற்று தந்தால் நோட் பண்ணிங்களா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆன மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு கேப் அப் இங்கேருந்து ஓப்பன் ஆனவன் ஏன் இங்கேருந்து கண்டினியூ பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக மேலே இங்கே தந்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஒரு மொமெண்டம் வந்து இங்கே தராமல் ஏன் இங்கே சைட்வேஸ் ஆனான்னு யாராவது நோட் பண்ணிங்களா? இதுக்கு என்ன காரணம் யாராவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அது முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த நேரத்தில் இங்கே இருந்த செல்லர்ஸ் வந்து இந்த கால் செல்லர்ஸ் வந்து இந்த இடம் வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அவங்க வந்து லாஸை வந்து அவங்க நேற்று ஸ்டார்டல் பண்ண லெவல் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த லெவலை வந்து அவங்க பிரேக் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து லாஸ் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அங்கே வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லாஸ் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸோ மார்க்கெட்டு நேற்று இருந்த அந்த லெவல்லேருந்து 300 கால் ஆப்ஷன் அவன் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே வந்து கண்டிப்பாக இருந்திருப்பான். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த பிரேக் பண்ண போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த கால் செல்லர்ஸ் எல்லாமே பேனிக் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது பையஸாக மாறின இடம் தான் இந்த இடம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி கிடச்சிருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட சினாரியோ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் கைஸ். அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போது நாளைக்கு ஒரு வேளை பெருசாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், பெருசாக மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே இங்கே பாருங்கள். இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டே 11th அன்னையோட ஹைக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறோம். ஸோ இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னாலே அது வந்து கேப் அப் ஓப்பன், நல்ல ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன். இந்த நேரத்துலேயே வந்து இவங்க என்ன பண்ணணும், பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து பயந்து பேனிக் ஆகி இவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் இம்மிடியேட்டாக இந்த வந்து ஒரு மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட் மொமெண்டம் இங்கேயே வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ அந்த இடத்துல அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுவாங்க.
ஒரு சில நேரங்கள்ல இது நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைட்வேஸ் மொமெண்டம் வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. பட் ஆனா நான் வந்து என்னன்னா, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஒரு ரேஞ்சில வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்ல லாக் ஆயிட்டேன். இதோ இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஸோ அது பிரேக் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பொசிஷன் வந்து எஸ்எல் வந்து ட்ரெய்லிங் எஸ்எல்லாம் ஒரு 3, 4 வாட்டி நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்து என்னோட 4 ட்ரேடுமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெய்லிங் எஸ்எல் வைக்க இங்க ட்ரேட் எடுத்தேன். ஸோ அடுத்தது வந்து கீழ இங்க வரும்போது, இங்க வந்து இந்த மாரி வந்து மேல கீழ, மேல கீழ போய் என்னோட எஸ்எல்ல வந்து ஹண்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால வந்து ஒரு மேக்ஸிமம் 2 ட்ரேட் எடுப்பேன். நான் எக்ஸ்ட்ரா 2 ட்ரேட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வந்து தூங்க போயிட்டேன். சரிங்களா? ஸோ நல்ல ட்ரெண்டிங் டே தான். பட் ஆனா எனக்கு வந்து வ தூக்கம் வந்ததுனால நான் போய் தூங்கிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாரி மார்க்கெட் வந்து நமக்கு நெறைய வாட்டி கிடைக்கும். மந்த்லி ஒன்ஸ் ரேரா கிடைச்சிரும். சரிங்களா? அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்ல. ஸோ மார்க்கெட்ல எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ என்னோட ஓன் அனுபவத்த சொல்றேன். ஸோ நம்ம ஒரு நாள் விட்ட லாபத்த இன்னொரு நாள் சேர்த்து எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு விட்ட நஷ்டத்த இன்னைக்கே எடுக்கணும்னு சொல்லி யாரும் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணணும். எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? இது கண்ட்ரோல் பண்ணணும். ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாரி மணி வந்து பாரோ பண்ணக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. நெறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க. ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. நான் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணலாமான்னு. தயவு செஞ்சு இந்த மாரி எண்ணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாரும் என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அந்த மாரி ஒரு மார்க்கெட்ட வந்து சூதாட்டம் மாரி பார்க்குறவங்களோ, இல்ல லாட்டரி டிக்கெட் மாரி பார்க்குறவங்க தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். கத்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு ட்ரேடரா நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டு நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண பாருங்க. அடுத்தவன் லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறான், கோடி கோடியா சம்பாதிக்கிறான்னு சொல்லி, நீங்க வந்து ஒரே நாள்ல பணக்காரன் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட மார்க்கெட்குள்ள வந்தீங்கன்னா, நீண்ட நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது, முடியாது, முடியாது. சரிங்களா? நீங்க தலைகீழ நின்னு குட்டிக்கரணம் அடிச்சாலும் ஜெயிக்க முடியாது. 1 நாள் ஜெயிக்கலாம், 2 நாள் ஜெயிக்கலாம். தொடர்ந்து ஜெயிக்க முடியாது. இது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது என்னோட ஓன் அனுபவம். சரிங்களா? எண்ணெய தடவிட்டு எவ்வளோதான் உருண்டு பெரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் அது. சரிங்களா? கைஸ் இங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் லெவல் நான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு ஒரு வேளை ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி அப் சைட்ல போறாங்க அப்படின்னா, இந்த 23,736ன்ற லெவல் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதே மாரி 800ன்ற லெவல், அதுலேருந்து 830. ஸோ இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இல்ல அப்படி இல்லன்னா நல்லா ஸ்ட்ராங்கா சிங்கிள் கேண்டில்ல வந்து பிரேக் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து 24,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு ராலி தரதுக்கு அப் சைட்ல வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மேக்ஸிமம் வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி மேல போறாங்கன்னா, 750லேருந்து 800க்குள்ள தான் இருப்பாங்க. டவுன் சைட்ல போறாங்க அப்படின்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி கீழ வந்து இந்த 500ன்ற சைக்காலஜி லெவல்ல கொஞ்ச நேரம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப நேரமா இங்கேயே சஸ்டெயின் ஆகுறோம் அப்படின்னா, ஒரு புல் பேக் வந்து திரும்ப வந்துருவாங்க. அப்படி கன்சாலிடேஷன் ஆயிட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்றான். டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணா மேல வந்துருவான். அது எய்தர் அது அப்படி இல்லன்னா, ட்ரையாங்கிள் ஃபார்மோ இல்ல ஃபிளாக் பேட்டர்னோ வந்து இன்வெர்டட் ஃபிளாக் பேட்டர்னோ ஃபார்ம் பண்றான் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த பிஎஸ்ஐ லெவல்ல உடைச்சிருவான். உடைச்சிட்டான்னா, கண்டிப்பா வந்து இந்த போன வெள்ளிக்கிழமை நடந்த அந்த ஒரு ராலியோட பாட்டம் வரைக்கும் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லோ லெவல் வரைக்கும் 320 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்ம தந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாரி நம்ம வீடியோல நீங்க பார்த்த, கேட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விரிவான வீடியோ போடுறதுக்கு இன்னும் டைம் நெறையா எடுக்கும். அதனால வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அத பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும், நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. புதிய நண்பர்கள் நெறைய பேர் வந்து
ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லோரும் நம்ம குரூப்பில் இணைஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பயணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.